நான் பேசுறது வந்து கேக்குதுல உங்களுக்கு? ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மட்டும் இது மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஃபேஸஸ் மட்டும் பார்க்கலாம். பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கிறது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு வந்து எப்படி வந்து நார்மலா வந்து ஒரு ஃபேஸோட ஃபிகர் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரைங்க. இந்த மாதிரி சர்க்கிள் வரைவாங்க. இந்த சர்க்கிள் கீழே வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல உங்களுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து இப்படிதான் வரையணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் வந்து சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ ஃபேஸ் வந்து இந்த ஷேப்ல இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸுக்கு வந்து இந்த ரவுண்டு போட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 பார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஹேர் இருக்குமா? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா முதல்ல ஒரு கிட்ட ஒரு 6 லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த 6 லைன்ல வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டு அப்புறம் வந்து இங்க இருந்து இந்த மாதிரி சின்னுக்கு வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இது நீங்க டச் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டச் பண்ணாமையும் போடலாம். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹேர் வரும், இந்த இடத்துல வந்து ஹெட் வரும், இந்த இடத்துல வந்து ஹைஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் நோஸ் வரும், அதுக்கப்புறம் லிப்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து சின் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 6 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு வந்து மொத்தம் 6 பார்ட்ஸ் வந்து நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் வரையணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எங்க போனாலும் இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சர்க்கிள் வர மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிள்ல இருந்து கீழே லைட்டா இந்த மாதிரி சின். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஓவல் ஷேப்ல கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா இப்படி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஃபிகர் மேக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் சர்க்கிள் போட்டு ஒரு ஒரு தடவை காட்டுறேன், அப்புறம் சர்க்கிள் போடாம ஒரு தடவை காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா அந்த ஷேப்போட இது. ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த 6 ஸ்பாட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹேர் வரணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஹேர் வரணும். ஸோ இந்த ஹேருக்கு வந்து இங்க சென்டர்ல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த ஹேர் வந்து இந்த மாதிரி நீங்க பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹேரும் முடிஞ்சிடுச்சு, ஹெட்டும் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஸ். நான் சும்மா உங்களுக்கு ரஃபா போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நோஸ். ஸோ ஐஸ் முடிஞ்சிருச்சு, நோஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிப், மவுத் வச்சுக்கலாம், லிப்னு சொல்லிட்டு இது வந்து சின். ஸோ அந்த 6 ஸ்பாட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு வந்து இப்படிதான் வந்து ஃபேஸ் வரையணும். அதை வந்து நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே உங்களுக்கு நான் வரைஞ்சு கட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த ப்ராட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் இங்க இருந்து இந்த மாதிரி லைட்டா கர்வா, இந்த மாதிரி கர்வா கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா இதை வந்து ஹேருக்கு வந்து 2ஆ டிவைட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இந்த சைடும் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா வந்து ஐப்ரோஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஐஸ் போடுறது, நான் ஜஸ்ட் உங்களுக்கு வரைஞ்சுதான் காட்டுறேன். ஸோ அப்புறம் நோஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ் வரைகிறது, இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து காது, அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள், ஐ மீன் அந்த ஜும்காஸ், அதெல்லாம் நீங்க போட சொல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது நீங்க ஷேடிங்கும் பண்ணிக்கலாம், இல்ல போல்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து இப்படிதான் வரும். புரியுதா? ஃப்ரண்ட் ஃபேஸ் உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த ஷேப் வந்து இப்படி வரணும். ஓகேவா?
இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து லைட்டா இந்த மாதிரி யூவா வரணும். இதுவே வந்து நீங்க ஃப்ரண்ட் பாய்ஸுக்கு போட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் கட் வந்து லைட்டா பாக்ஸ் மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து நல்லா பாக்ஸ் மாதிரி இப்படி வந்து கட் ஆகுற மாதிரி. ஸோ இந்த 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 ஷேப்ல வந்து நீங்க பாய்ஸோட ஃபேஸ் வரையணும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு நான் அரைஞ்சு காட்டுறேன். ஸோ மெயிலோட ஃபேஸ் எப்படி வரையணும் அப்படின்னா அதுக்குமே வந்து ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல ஏதாவது வந்து ஒரு மேங்கோ மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து நல்லா இந்த மாதிரி ப்ராடா. ஸோ இந்த ஷேப்பை தான் இப்படி வரைகிறேன். ஸோ பாய்ஸுக்கு வந்து இந்த ஷேப்ல வரையணும், கேர்ள்ஸுக்கு வந்து நல்லா கர்வியா வரையணும். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது தானே? இது வந்து யூவா இருக்கு, இது வந்து லைட்டா இந்த இடத்துல பெண்ட் பண்ணி வி மாதிரி போட்டிருக்கும். ஸோ ஃபேஸ் கட் வந்து இப்படிதான் வரையணும். ஸோ இதுக்குமே வந்து ஐப்ரோஸ். ஸோ இதுக்குமே 6 ஸ்பாட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து இந்த தலையில வைப்பாங்கல்ல அந்த மாதிரி நீங்க வச்சு வரைஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வேணும் அப்படின்னா காது வரைஞ்சுக்கலாம். இது வந்து நான் இப்ப கோன்ல எப்படி வரையுது அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கண்ணு வந்து எப்படி வரையணும்னு பார்த்துக்கோங்க. கண்ணு மூக்கெல்லாம் எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஐஸுக்கு இந்த மாதிரி என் ஷேப்ல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு டாட் வைக்கணும். ஓகேவா? இதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்க போல்டு பண்ணிக்கலாம். ஐப்ரோஸுக்கு இப்படி ஒரு ஐஸ் வரையலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் வரையலாம். இந்த மாதிரி வளைச்சிட்டு கீழே இந்த மாதிரி வளைச்சிட்டு ரவுண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேல ஒரு லைட்டா ஒரு சுருக்கம். அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ் இந்த மாதிரியும் ஐஸ் வரையலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரியும் வரையலாம். எல்லாமே குட்டி குட்டியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி லைன் போட்டு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நல்லா போல்டா உங்களுக்கு அதை நான் கோன்ல வரைய சொல்ல உங்களுக்கு வந்து நார்மலா வரைகிற மாதிரிதான். இந்த இடத்துல வந்து திக்கா இருக்கணும், இந்த இடத்துல திக்கா இருக்கணும், இந்த இடத்துல தின்னா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து நோஸ். நோஸுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு வந்து நீங்க சாதாரணமா இந்த மாதிரி டேஷ் லைன் போட்டும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நோஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த நோஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டா போடக்கூடாது. ஸ்ட்ரைட்டா 90 டிகிரியில வந்து போடக்கூடாது. இப்படி வந்து 45 டிகிரியில தான் போடணும். அதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி எல் மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா பெண்ட் பண்ணி நீங்க 7 வந்து தலைக்கீழ போட்டீங்கன்னா எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? ஸோ நோஸ் வந்து இப்படிதான் போடணும். லிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எம் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி எம் ஷேப்பு கீழே வந்து இந்த மாதிரி லைட்டா போல்ட் பண்ற மாதிரி போடணும். லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எம் ஷேப் இந்த சைடும் எம் வரும், இந்த சைடு எம் எம் மாதிரி போட்டுட்டு கீழே வந்து இந்த மாதிரி போல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் இதுல போட்டு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ கேர்ளோட ஃபேஸ் போடுறேன். நீங்க வந்து டைரக்டா வந்து இதுல கோன்ல போடுறதா கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த இது பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஏதாவது பூ மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காது வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஜிம்காஸோட உள்ள இருக்க மாடல்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளவு பெருசா வேணுமோ அவ்வளவு மாடல்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காது அதே மாதிரி ஜிம்கா இந்த சைடும் வரைகிறேன். அதுக்கப்புறம் ஜிம்காஸ் வரைகிறேன். அப்புறம் வந்து ஐப்ரோஸ்.
அதுக்கப்புறம் லிப்ஸ் வரையறேன். அதுக்கப்புறம் இதை போல்டு பண்ணிக்கிறேன். இது நீங்க ப்ராப்பரா போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட சொல்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இருக்கிறதுலே ஃப்ரண்ட் பேஸ் வந்து நீங்க எப்படி என்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஃப்ரண்ட் பேஸ் வந்து உங்களால அழகா கொண்டு வர முடியும். அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ இதுலயே வந்து நீங்க ஃபுல் ஃபிகரா கூட வரையலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல் ஃபிகரா கூட ஒண்ணு வரைஞ்சு காமிச்சிடுறேன். அப்புறம் இங்க இருந்து இந்த இந்த அளவுக்கு தான் உடம்பு வரையணும். ஸோ இந்த ஃபேஸுக்கு வந்து எந்த அளவுக்கு உடம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தான் உடம்பு வரையணும். ஸோ ரொம்ப பெருசாவும் போடக்கூடாது, ரொம்ப குட்டியாவும் போடக்கூடாது. ஸோ அந்த ஃபேஸ்ல இருந்து ஒரு கொஞ்சம் 2 மடங்கா நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம கை வரைஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஃபுல் பாடி வந்து அப்புறமா சொல்லி கொடுப்பேன். ஸோ ஃபுல் பாடி வரைசல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னுமே அந்த கையெல்லாம் வரைகிற அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து கவர் பண்றதுக்காக கவர் பண்ணிட்டு இருக்கேன். இது பாவாடை போயிடும். இது வந்து கைக்கு வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஃபுல் பாடி போட சொல்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து அந்த ஷேப்காக தான் இப்போ நான் கொண்டு வரேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வைன்ஸ் போட்டுக்கலாம். இல்ல பிளவுஸ் மாதிரி வேணும்னா கூட நீங்க பிளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம். இல்ல துப்பட்டா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க துப்பட்டா மாதிரி போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபேஸ் மட்டும் தான் பார்ப்போம். உங்களுக்கு எந்த டிசைன் தோணுதோ அந்த டிசைன் நீங்க போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் சும்மா போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஆனால் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இதுவே வந்து நீங்க பாய் ஃபேஸ் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து நீங்க எப்படி போடணும் அப்படின்னா நீங்க திலகம் ஷேப் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன இந்த இடத்துல என்ன ஷேப் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப் போட்டுக்கலாம். அங்கேயுமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் இப்போ நீங்க இது குட்டியாக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து சின்னதா வரும் இந்த லைன். ஐஸ் வரையிறேன். ஸோ லிப்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து சேமா தான் வரும். ஒருத்தவங்களுக்கு கேர்ள்ஸுக்கு வேற மாதிரி பாய்ஸுக்கு வேற மாதிரி எல்லாத்துக்கும் சேமா தான் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வந்து மொத்தம் 6 ஸ்பாட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க இந்த மாதிரி ரவுண்டு போட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லி இந்த மாதிரி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது லைன் வந்து ரொம்ப தின்னா போடணும். எதுவுமே தெரியல ரெஃபரன்ஸ் லைனுக்கு சும்மா அது இந்த மாதிரி ரெஃபரன்ஸா சும்மா உங்களுக்கு வரல உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைனா நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைனா கூட நீங்க போட்டு போடலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுல்ல? ஃப்ரண்ட் பேஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? மொத்தம் 6 ஸ்பாட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹேர் வரும், அப்புறம் ஹெட் வரும், ஐஸ் வரும், நோஸ் வரும், லிப்ஸ் வரும், சின் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் வச்சு நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3/4 ஃபேஸ் பார்க்கலாம். ஓகேவா? 3/4 அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடாவும் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்காது. ஒரு அளவுக்கு வந்து தலை வந்து இதுவா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வரையணும் அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைன் இந்த மாதிரி
இதுல வந்து 5 பாட் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க லைன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா பார்க்க சொல்லி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போட்டோம். இப்போ 3/4 அப்படின்னால லைட்டா வந்து உங்களுக்கு இந்த இது வந்து கிராஸா வர மாதிரி வரும். இதுல வந்து உங்களுக்கு 5 பார்ட் இருக்கு. ஹெட்டு, ஐஸ், நோஸ் வரும், லிப்ஸ் வரும், அதுக்கப்புறம் சின் வரும். ஸோ மொத்தம் இதுல உங்களுக்கு 5 பார்ட். ஓகேவா? அப்புறம் இதுல வந்து 5 பார்ட் வரும். ஸோ அது வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லைன் போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி லைன் போட்டு இந்த இடத்துல லைட்டா இந்த மாதிரி பெண்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப்ல வரணும். இந்த மாதிரி ஷேப். இது வந்து ஃப்ரண்டாவும் இருக்காது, 3/4 இருக்காது. லைட்டா வந்து உங்களுக்கு கிராஸா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங்கா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்டாண்டிங்கா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் இவ்வளவு வேச லைன் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அப்புறம் இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். எதனால அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஹைஸ் வரும். ஸோ அந்த ஐ லேஷஸ் வந்து வெளியில வரணும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கிராஸா போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வந்து அந்த நெத்துச்சுடி, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஹேர் போர்ஷன் வரும். இந்த இடத்துல வந்து இந்த போர்ஷன் வரும். இயரிங்ஸ் போர்ஷன் வரும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம ஹேர் போட்டிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி ஹேர் கொண்டு வரும். ஸோ இந்த இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்க பெரிய ஜிம்கா வேணும்னா பெரிய ஜிம்கா, குட்டி ஜிம்கா வேணும்னா குட்டி ஜிம்கா, அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு 3 இது போட்டு பன் மாதிரி போடுறோம். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பன் மாதிரி போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து பின்னல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பின்னல் மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி பின்னல் மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். அப்புறம் ஆஸ் யூஷுவலா வந்து இந்த இடத்துல ஐப்ரோஸ், ஐஸ். ஸோ இந்த ஐ லேஷ் வந்து வெளியில வர்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் லைட்டா கேப் விட்டேன். அப்ப வந்து இன்னும் பாக்குறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க இருந்து கூட நீங்க நோஸ் போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஓகேவா? இல்ல அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணாம கூட நீங்க நோஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பொட்டு. ஓகேவா? சைட் இந்த மாதிரி தான் வரையணும். பாருங்க, இந்த இடத்துல லைட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன அப்படின்னா நீங்க முழுசா கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த அப்படியே லைன் வந்து முழுசா போட்டுட்டு இந்த சின்ன இருக்குல்ல, இது வந்து லைட்டா நல்லா கொஞ்சம் உள் வாங்கி எடுத்துட்டு வரணும். இது வந்து உள் வாங்கி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க. ஸோ அப்புறம் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிரும். இந்த இடத்துல ஒரு லைன் வரணும் அப்படின்னு ஒரு டாட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டா வரும். நீங்க என்னதான் வந்து மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அந்த ஃபேஸோட ஷேப்பும் அந்த ஹேரோட ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இல்ல அப்படி எனக்கு வந்து இப்படி போட தெரியல, எனக்கு வந்து டாட் வச்சுதான் போட தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நீங்க டாட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி இந்த யூ வருதுல, இது வந்து சென்டர் லைனா கூட நீங்க வச்சுக்கலாம். இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு இப்படி ஹேர் கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல லைன் போட்டு இப்படி வந்து ஹேர் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க கண்ணு வரைஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க என்ன வேணுமோ இயரிங்ஸ் நீங்க என்ன வரையணுமோ நீங்க வரைஞ்சுக்கலாம்.
புரியுதா? புரியுதா புரியலையா? நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க டைரக்டா இப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டு அதே தான் பாய்ஸுக்கும். ஸோ பாய்ஸுக்கும் சேம் தான். இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க ரவுண்டு போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி மேங்கோ போட்டுக்கலாம். ஸோ நான் மேங்கோவே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல இப்படி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த பாய்ஸோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்ல கொண்டு போனோம்ல. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மேங்கோ போடுவாங்க. உங்களுக்கு என்னன்னா நீங்க 2 இடத்துலயும் போட்டுக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ். நீங்க வந்து வெறுமனே இந்த மாதிரி மூக்குக்கு வந்து இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்க நோஸ் போட்டுக்கலாம் பாக்குறதுக்கு. பட் நீங்க அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா போட்டுனா மட்டும்தான் உங்களால கரெக்டா இருக்கும். ஸோ பாய்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லிப்ஸோட சேர்த்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தாடி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தாடி வச்சும் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா கண்ணு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் நீங்க ஷேடிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் பாய்ஸ் ஃபேஸும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? நீங்க இந்த டர்பன் வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் கூட இந்த டர்பன் வரைஞ்சு கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். இது வந்து உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாய்ஸுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்க இதுவா கூட வரைஞ்சுக்கலாம். தாடி தாடி வேணும் அப்படின்னா நீங்க தாடியா வரைஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆஹ் இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேட் கொடுத்து நீங்க வந்து தாடியா வரைஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இது வந்து நீங்க மீசையா கூட நீங்க இந்த மாதிரி முறுக்கு மீசையா கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு தாடியே வேணும் மீசையே வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இருக்கும். பட் இதெல்லாம் நீங்க கரெக்டா இந்த இதுலாம் நீங்க கரெக்டா வரையணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேப் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல லைட்டா அப்படியே பெண்ட் பண்ணி போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஷேப் கரெக்ட். மெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வரணும். ஃபீமேலுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டா. ஓகேவா? ஃபீமேலுக்கு இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வரணும். புரிஞ்சுதா? இப்போ வந்து சைட் ஃபேஸ் பார்க்கலாம். இருக்கிறதுலே அந்த சைட் ஃபேஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஆனா வந்து அந்த ஷேப் மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அத மொத்தம் 4 இது ஓகேவா? 4 லைன் கிழிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து லைட்
லைட்டா பெண்ட் பண்ணுங்க. லைட்டா பெண்ட் பண்ணி நோஸ் கொண்டு வரணும். நோஸ் வந்து நல்லா 45 டிகிரி போடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு யூ, இன்னொரு யூ போட்டு இந்த மாதிரி சின் கொண்டு வரணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஹேர் பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்ணு வரையணும். ஸோ இந்த மூக்குத்தி வேணும் அப்படின்னா நீங்க மூக்குத்தி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை நான் தனியா போட்டு காட்டுறேன். நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி தான் போடுவோம். இந்த மாதிரி வந்து பெண்ட் பண்ணி போடுவோம். பட் இந்திக்காரங்களை எப்படி போடுவாங்க அப்படின்னா பெண்ட் பண்ணாம அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெற்றிச்சுட்டி மாதிரி வரைஞ்சுப்பாங்க. வரைஞ்சிட்டு அங்க இருந்தே உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருவாங்க. அது கீழே வந்து இந்த மாதிரி பா மாதிரி ஷேப் வரும். இந்த மாதிரி வரைஞ்சிருவாங்க. ஸோ அது கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸ்க்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வரைஞ்சிருவாங்க. இந்த ஷேப் வந்து எப்படி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைட்டா பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மூக்கு வந்து இந்த மாதிரி 45 டிகிரியில தான் போடணும். இந்த மாதிரி தான் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப கேப்பா போட்டுருவாங்க. ஓரளவுக்கு மீடியமா 45 டிகிரிக்கு வந்து உங்களுக்கு நீங்க போடுற மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து 90 டிகிரி இந்த மாதிரி போடக்கூடாது. இதுதான் கரெக்ட். 45 டிகிரி வந்து போடணும். ஓகேவா? இந்த லிப்ஸ் வந்து எப்படி வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டா மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு டா. அதுக்கப்புறம் வந்து சின் இந்த மாதிரி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சின் கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. செகண்ட் ஒரு லைன் அங்க இருந்து லைட்டா பெண்ட் பண்ணுங்க. தேர்ட் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி லைட்டா பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நோஸ் வரைங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு இது. ஓகேவா? லைனு இது பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க வேணும் அப்படின்னா நீங்க டாட் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாண்டர்டா ஒரு டாட் வச்சுக்கோங்க. அங்க இருந்து இந்த டாட்டுக்கு கொண்டு போற மாதிரி. ஸோ இப்போ இந்த இடம் வந்து நீங்க இயரிங்ஸ்க்கு நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஆப்வியஸா ஒரு மாதிரி கேர்லி ஹேர் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து இங்க வந்து இப்படி வரும். ஸோ இந்த ஃப்ளவர் முடிக்கிற இடத்துல ஒரு இடத்துல 2 இடத்துல 3 இடத்துல போட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி ஆர்ம்ஸ் போட்டுட்டு நீங்க பன் போட்டுருங்க. ஸோ அப்போ நார்மலா போற மாதிரி ஐப்ரோஸ். ஸோ இது வந்து நீங்க மூக்குத்தி வந்து இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நீங்க மூக்குத்தி இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி. ஸோ இதுவே வந்து பாய்ஸ் பேஸ்னா கூட இதே மாதிரி தான். இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு லைட்டா மூக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாய்ஸ் ஃபேஸ். அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்க இருந்து சும்மா ஒரு லைன் வந்து எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இந்த தஜிலகம் ஷேப் போட்டு அந்த இது வரையும்ல நம்ம தலைக்கு மேல அது உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கலாம். ஃபுல்லா கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லைட்டா காது வரைஞ்சிட்டு இந்த காது அதுக்கப்புறம் கண்ணு இந்த மாதிரியும் நீங்க வரைஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாவே நான் டைரக்டாவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைட்டா பெண்டு கொடுக்கல. நீங்க வேணும் அப்படின்னா நீங்க பெண்டு கொடுத்து போட்டுக்கலாம். கேர்ள்ஸ்க்கு எப்படி வரைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இதுக்கு வந்து சின்ன வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடா கொண்டு போகணும். இந்த சின்ன வந்து கொஞ்சம் ப்ராடா போடணும். ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பாய்ஸ் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி தாடி கூட வரைஞ்சுக்கலாம். இங்க இருந்து தாடி கூட வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து எப்படின்னு வரைஞ்சு காமிச்சிடுறேன்.
ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அங்கிருந்து லைட்டா பெண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து நோஸ் வந்து வரையறேன். 45 டிகிரி நோஸ் வரைஞ்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இயரிங்ஸ் வரையும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இயரிங்ஸ் அப்படியே கூட விட்டுடலாம். இந்த மாதிரி கர்வி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அதுக்கப்புறம் ஐப்ரோஸ், அப்புறம் நோஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நோஸ் பின்னா கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். இந்த இடத்துல டாட் டாட் கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். அதுக்கப்புறம் வந்து கழுத்து. அப்புறம் இந்த இடம்லாம் நீங்க போல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அந்த ஹேர்ல, அதனால நீங்க இதெல்லாம் போல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நீங்க போல்ட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸ்ட்ரைட் ஃபேஸு, சைட் ஃபேஸு, அப்புறம் வந்து 3/4 புரியுதுல்ல? ஸோ இதுக்கே நீங்க பாய்ஸுக்கு வரைஞ்சிங்க அப்படின்னா ஸ்டெப் இதுதான். ஆனா நிறைய மெத்தட்ல போடலாம் இதை. பட் வந்து ப்ராசஸ் வந்து இப்படிதான் வரும். இதெல்லாம் நீங்க போல்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஷேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி நீங்க ஷேடிங் கூட பண்ணிக்கலாம். புரியுதா? இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். பட் வந்து இது இப்படிதான் வந்து உங்களுக்கு வரையணும். இது புரியுதா இல்ல திருப்பி சொல்லி கொடுக்கவா? இல்ல அப்படின்னா கடைசியா ஒரு தடவை எப்படி எல்லா ஃபேஸும் வரையணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி கர்வி லைனா போட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும் கேர்ள்ஸுக்கு. ஸோ இந்த இடத்துல சென்டர்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க லென்த்தா போட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப லென்த் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங்காவும், இது வந்து ரொம்ப லாங்காவும் போடக்கூடாது, தப்பு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா கிட்ட போட்டுருவாங்க. இருங்க நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப லாங்காவும் ஃபேஸ் போடக்கூடாது, அதே டைம் வந்து கிட்டையும் சின்னதாவும் போடக்கூடாது. உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு அதுவுமே வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து அந்த அந்த இதுக்கு வந்து கரெக்டான சைஸ் வந்து போடணும். அது வந்து நீங்க போட போடதான் ப்ராக்டிஸ் ஆகும். இல்ல உங்களுக்கு வந்து போட தெரியல அப்படின்னா குத்து மதிப்பா இங்க இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அங்க இருந்து அந்த அந்த கரெக்டா இந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேஸோட இது வந்து கரெக்டா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரைய சொல்ல உங்களுக்கு வந்து முகம் வந்து ரொம்ப அசிங்கமா வராது. நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து தப்பா போட்டுடுறீங்க. அதனாலதான் வந்து அந்த பினிஷிங் வந்து உங்ககிட்ட வர மாட்டேங்குது.
அப்புறம் பொட்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஷேடிங் பண்ற இடத்துல ஷேடிங் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ பாய்ஸ் ஃபேஸ் வந்து எப்படி வரையணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸா. அதுக்கப்புறம் ஐப்ரோஸ், அப்புறம் இது, அப்புறம் வந்து லிப்ஸ். சப்போஸ் இதுல நான் ஏதாவது விட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த ஃபுல் ஃபிகர் போட சொல்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபேஸ். இதுவே நீங்க 3/4 அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபேஸுக்கும் 3/4 டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுதான் வந்து 3/4 வரும். ஸோ நான் வந்து எனக்கு எது ஈஸி மெத்தடோ அந்த மெத்தட்ல நான் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எப்படி வேணாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மெத்தட்ல நான் வரைகிறேன். நீங்க எதை வேணா நீங்க ஃபர்ஸ்டா வரைஞ்சிக்கலாம், எதை வேணா நீங்க செகண்டா வரைஞ்சிக்கலாம். கண்ணு வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆனா இந்த அவுட்லைன் எல்லாம் போட்ட அப்புறமா தான் வந்து நீங்க உள்ள வந்து போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரிதான் இதுக்குமே வந்து பாய்ஸோட ஃபேஸ் வந்து இப்படிதான் வரும். ஓகேவா? இது எப்படி வேணா நீங்க வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுவே வந்து சைட் ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாட் வரைஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டா பண்ணிட்டு அப்புறம் பெண்ட் பண்ணிட்டு நோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பா மாதிரி ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போடுவீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தட். ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் வந்து பாய்ஸுக்கும் வரும். பாய்ஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடா போடுற மாதிரி இருக்கும். ஆனா பாய்ஸுக்கு வந்து இந்த இடத்துல டாட் வராது. ஓகேவா? நீங்க அதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்க டாட் வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தங்குற மாதிரி போடணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாடி வரைஞ்சுக்கலாம், எப்படி வேணா வரைஞ்சுக்கலாம். மீசை வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எடுத்து இந்த மாதிரி நீங்க மீசை கூட வரைஞ்சுக்கலாம். புரியுதா? ஃபேஸஸ் வந்து புரியுதா? 3/4 இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் ஃபேஸ்னா இந்த மாதிரி இருக்கும். சைட் ஃபேஸ்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபிகர்ஸ் வந்து இப்படிதான் வரும். ஸோ உங்களுக்கு நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்து ஃபுல்லா ஃபிகர் வந்து எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்தேன். எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். பட் ஃபேஸ்லாம் அதுதான். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஈவினிங் தான் கிளாஸே எடுக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு மார்னிங்கே நான் கிளாஸ் எடுக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் வந்து எனக்கே தெரியாம வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் எடுக்கல. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கரெக்டா சொல்லுங்க. இந்த ஷேப்லாம் கரெக்டா போடுங்க. ஓகேவா? ஸோ பாய்ஸுக்கு போட சொல்ல உங்களுக்கு சப்போஸ் ஷேப் வரல அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டா வரும். இது வந்து பாய்ஸ் ஷேப். இதே கேர்ள்ஸ் ஷேப்னா வரைஞ்சு அப்படி வருவீங்க இந்த மாதிரி யூ ஷேப். ஓகேவா? பாய்ஸுக்கு வந்து எந்த இது போட்டாலும் அந்த மாதிரிதான். ஸோ இப்போ வந்து 3/4 வந்து கேர்ள்ஸுக்கு வந்து இப்படி கொண்டு போயிடலாம். சின்னதா கொண்டு போகணும் இந்த இடத்துல. ஆனா பாய்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து கீழே இறக்கி இப்போ வந்து நீங்க இது போடுறீங்க அப்படின்னா இதை வந்து இந்த சின்ன வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி போடணும். இதுவே நீங்க கேர்ள்ஸுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா அப்படியே கிராஸா கொண்டு போயிடலாம். ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாய்ஸுக்கு மெயிலுக்கு, இது வந்து ஃபீமேலுக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் கீழே வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போகணும். ஃபீமேலுக்கு வந்து இங்க இருந்து இறக்கி கொஞ்சம் அப்படியே டைரக்டா மேல கொண்டு போயிடலாம்.
ஸோ இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ அதனால சொல்றேன், ஷேப் கரெக்டா வரல அப்படின்னா உள்ள நீங்க என்னதான் போட்டிருந்தாலும் உங்களுக்கு அது கரெக்டா வராது. ஸோ இது பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து இப்ப நான் வரைஞ்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபிகர்ன்னு தோணுது. பார்த்தோன்னே ஒரு ஃபிகர். எந்த இடத்துலயுமே வந்து மூஞ்சி கோணையா இல்ல. அந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் வந்து இல்ல. ஸோ அதனால நீங்க அவுட்லைன் கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உள்ள மிஸ்டேக் பண்ணா தெரியாது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ கிளாஸ் வந்து நான் கட் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்க கிளாஸ் வந்து நான் மார்னிங் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? வேற என்னென்ன டாபிக் வந்து எடுக்கலையோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன்.